ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. பேக்கேஜ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு அன்பேக்கிங் வீடியோ தான். மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கின ஒரு ஹோம் டெக்கார் ஐட்டம் தான் இது. நான் இந்த ஹோம் டெக்கார் வந்து ரொம்ப லேட்டாக தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து அழகாக இருந்திருக்கு. நான் வந்து நிறைய டைம் பார்த்து சர்ச் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணி வாங்கலாமான்னு யோசித்து ஃபைனலி ஆர்டர் பண்ணி வந்த ப்ராடக்ட் தான் இது. எங்கள் வீட்டில் சோஃபாக்கு மேலே 2 பெர்மனண்ட்டாக வந்து ஆணி அடித்து வச்சுருக்குறாங்க. ஒன்றில் வந்து கேலண்டர் மாட்டியிருக்கேன். இன்னொரு ஆணி வந்து எம்டியாகவே இருந்தது. அந்த வாலுமே வந்து ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த ஆணியில் ஏதாவது வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணலான்னு ரொம்ப நாளாக ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. பட் ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கலாமா இல்லை வேறு ஏதாவது ஹேங் பண்ணலாமான்னு யோசனையிலே இருந்தது. ரொம்ப நாள் யோசனைக்கு அப்புறமா வந்து ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். பார்சல் ஓப்பன் பண்ணியாச்சு. ரிசீவ் ஆகிருக்கிறது எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குங்கிறத செக் பண்ணிடலாம். நான் வந்துட்டு வால் ஹேங்கிங் ஷெல்ஃப் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். வுட்டு வந்து ரோப் யூஸ் பண்ணி டை பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். நிறைய பேர் வீட்டில் இது வந்து கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்துருக்கவும் செஞ்சுருப்பீங்க. நானும் வந்து ரொம்ப நாளாக இந்த ப்ராடக்டை வந்து பார்த்துட்டே தான் இருந்தேன். இதுலேயே வந்து பேக் சைடில் அந்த ரோப் வச்சுட்டு நிறையா டிசைன் பண்ண மாதிரிலாம் பின்னி டிசைன் பண்ண மாதிரிலாம் இருந்தது. பட் எனக்கு வந்து கொஞ்சம் யூனிக்காக ஏதாவது வேணும்னு தேடினேன். சிம்பிளாக இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால் ரொம்ப நாள் சர்ச் பண்ணி இந்த வால் ஹேங்கிங் ஷெல்ஃப் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து 2 போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2 ஷெல்ஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 போர்டோட 4 கார்னர்ஸ்லேயுமே ஹோல் போட்டு அதிலேருந்து த்ரெட் எடுத்து ஒரு டிசைன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மேலே ஒரு இரும்பு கம்பியை வந்து சர்க்கிள் மாதிரி பண்ணி அதை ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த இரும்பு கம்பியை வந்து நம்ம ஆணியில் அப்படியே மாட்டி விட்டுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான இன்ஸ்டாலேஷன் மெத்தட் தான் இது. ப்ராடக்ட் வைஸ் வந்து குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி வுட்டோட குவாலிட்டி வந்து நல்லா சூப்பராகவே இருந்தது. ரொம்ப தின்னாகவும் இல்லை. ஓரளவுக்கு நம்ம வெயிட்டாக ஏதாவது வச்சோன்னா கூட நல்லா தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியில் தான் இருந்தது. இது வந்து மேலே தான் ஹேங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த அன்ஃபினிஷ்ட் எட்ஜஸ் வந்து பெருசாக ஹர்ட் பண்ணாது அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து ரிட்டன் போடாமல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுறதுல என்னை விட வெண்பா குட்டி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால். நானே ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிசர் வச்சு கட் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுத்தா. ஸ்டார்டிங்கில் அந்த ரோப் வந்து கொஞ்சம் சுற்றி ஷேப்பே இல்லாத மாதிரி இருந்தது. கொஞ்சம் அந்த ரோப்பை கரெக்டாக அலைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஷேப் வந்து நல்லாவே இருந்தது. இந்த வாலில் வந்து இந்த இடத்த எம்டியாக பார்க்கும் போது ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. பட் இது மாட்டினதுக்கப்புறம் டோட்டலாக அந்த வாலோட லுக்கே வந்து மாறிடுச்சு. இந்த ஹேங்கிங் ஷெல்ஃபோட லுக்குமே வந்து மாட்டினதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. இந்த ரோப்பில் வந்து டிசைன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக அழகாக இருந்தது. மாட்டினதுக்கப்புறம் தான் வந்து இதில் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சா அங்கங்கே இருந்து நிறைய திங்ஸ் எல்லாமே வந்து தேடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் பாட் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட இருந்தது. ஒரே ஒரு பிளான்ட் தான் இருந்தது. ஃப்ரிட்ஜ் மேலே இருந்தது. அதுக்கப்புறம் கிச்சன் பக்கத்தில் இருந்தது. எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஃபைனலாக இதுக்கு ஒரு பெர்மனன்ட் பிளேஸ் வந்து கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கடுத்து குட்டி பாட்டிலில் வந்து மணி பிளான்ட் போட்டு வச்சுருப்பேன். அது வந்து லாஸ்ட் விலாகில் வந்து பார்த்துருப்பீங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு மேலே இருக்க ஷெல்ஃபில் வச்சேன். அங்கே வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. கீழே வச்சதுக்கப்புறமே வந்து பெருசாக செட் ஆகலை. ரெண்டுமே வந்து க்ரீனிஷாக இருந்தது. பட் மேலே இருந்ததை விட இந்த பாட்டில் கீழே வந்து சேஃபாக இருக்குன்னு தோணுதுனால இப்போதைக்கு டெம்பரரியாக அதை வச்சுருக்கேன். பட் நான் வாங்கும்போது என்ன தாட்டில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மணி பிளான்ட் ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டு பக்கத்தில் வந்து புத்தா ஸ்டாச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஐடியா பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு புத்தா ஸ்டாச்சு இல்லை. அதனால கிடைக்கிற டெக்கார் பீசஸ்லாம் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். மேலே இருக்க எலிஃபண்ட் பாட் வந்துட்டு ஒரு பிளான்டர் பாட்டு தான். சரி அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை மேலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அடுத்த நாள் இந்த பாட்டில் எங்கிட்ட இருந்தது ஃப்ரிட்ஜ் மேலே ரொம்ப நாளாக. அதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவே செட் ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் 10க்கு வந்து கண்டிப்பாக 8 ரேட்டிங் வந்து கொடுப்பேன். நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் டெக்கார் ப்ராடக்ட்டு. இந்த ஷெல்ஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.